ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று நாம் காத்திருக்கும் போது 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, ஒரு புதிய பலனை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு என்று காத்திருக்கும் போது ஒரு புதிய பலன் தேவன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, ஒரு புதிய நடையை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் புதிதாய் தேவனுக்கு என்று நாம் நடக்க வேண்டிய வழியை நடக்கத்தக்கதாய் ஒரு புதிய நடையை கொடுக்கிறார். மூன்றாவதாக, புதிய செட்டைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு என்று எழும்பும்படியாய், பிரகாசிக்கும்படியாய். நான்காவது, ஒரு புதிய ஓட்டத்தை ஓடும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அதன் மூலமாய் பெறுகிற ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென்.